Hi students, welcome to Veranda YouTube channel. It's Tilak. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாஸ் காட்டும் ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படி என்ன மாஸ் காட்டி இருக்காங்க என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சோ ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுப்போம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. இப்போ இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா RRB ALP, RRB JE, RRB டெக்னீஷியன், RRB பாராமெடிக்கல் இது எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆனால் இதுக்கான 4 எக்ஸாம்ஸுமே ஓகேவா, இந்த 4 எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு ஒரே மாதத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா பிப்ரவரியில் ஆரம்பிக்கிற எக்ஸாம் மார்ச்சில் முடியுது. ஏஎல்பியும் ஜேஇயும் பிப்ரவரி மாதம் நடக்க போகுது. டெக்னீஷியனும் பேராமெடிக்கலும் மார்ச் மாதம் நடக்க போகுது. இது அந்த ஏஎல்பி ஜேஇ ரெண்டுக்குமே ஒரு மாதம் தான் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. டெக்னீஷியன் பேராமெடிக்கலுக்கு ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், வெறுமனே இந்த 4 எக்ஸாம்ஸை ஒரே மாதத்தில் ரயில்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே மாதம் 2024 கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போது என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. அப்போ அந்த என்டிபிசி எக்ஸாமும் இது முடிஞ்சோடனே உடனே வச்சுருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த குரூப் டிக்கே இப்போ தான் எக்ஸாம் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான எக்ஸாமும் அடுத்து வச்சுருவாங்க. அப்போது இந்த ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சோன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து திரும்ப எக்ஸாம் வைக்கிறது. ஸோ வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக நடந்துடும். இந்த பேட்டர்னில் தான் இப்போ ரயில்வே ரீசனாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் அந்த மாதம்னு சொன்னேன். சரி, ஓகே. எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்க போது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சிலபஸ் என்ன, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்ல, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஏஎல்பி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன் இந்த 3 எக்ஸாமுமே ஒரே மாதத்தில் நடக்க போகுது, பிப்ரவரி மார்ச்சில். இதில் பெரும்பாலுமான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க RRB ஏஎல்பிக்கும் RRB ஜேஇக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க. டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, பிஇ படிச்சிருந்தாலும் சரி. இசிஇ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 எக்ஸாமுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஏஎல்பி ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், இந்த 3 எக்ஸாமுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க. இதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏஎல்பி, ஜேஇ ரெண்டுத்துலையுமே ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும். இந்த ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாமுக்குமே சேம் தான். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும், அதாவது சிலபஸ் வைஸ் நான் சொல்கிறேன், ரெண்டுக்குமே சேம் தான். என்னென்னா எப்போவுமே நம்ம ரயில்வேக்கு என்ன படிப்போம், மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் தானே பார்ப்போம். அதே தான் ஏஎல்பியோட ஸ்டேஜ் 1க்கும் இருக்குது, ஜேஇயோட ஸ்டேஜ் 1க்கும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் சேம் சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன். ஸோ இப்போ இந்த டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் கிரேட் 1 ஒரு எக்ஸாம் இருக்குது, கிரேட் 3 ஒரு எக்ஸாம் இருக்குது. ரெண்டுமே மார்ச் மாதம் தான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு கிரேட் 1. இப்போ நம்ம அந்த பிஇ டிப்ளமோன்னு சொன்னோம் இல்லையா, இவங்க எல்லாருமே அந்த கிரேட் 1க்கு தான் எலிஜிபிள். ஸோ கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான். ஏஎல்பி ஜேஇ மட்டும் 2 ஸ்டேஜால் இருக்க போதில்ல, கிரேட் 1க்கு ஒரே எக்ஸாம் தான். அந்த ஒரே எக்ஸாமில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். லைக் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே டெக்னீஷியன் கிரேட் 1க்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிரேட் 3 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். ஆக்சுவலாக அந்த கிரேட் 3ல் மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ கிரேட் 1ங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் பேப்பர் வரப்போகுது. கிரேட் 3க்கு ஃபுல்லாகவே மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் தான் இருக்க போகுது. ஏஎல்பி ஜேஇயில் ஸ்டேஜ் 1 பற்றி நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன். அப்போ ஸ்டேஜ் 2ல் என்ன இருக்கும் சொல்லிடலாம். ஏஎல்பியோட ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் இது மட்டும்தான் இருக்க போகுது. இது இல்லாமல் உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் நேச்சராக தான் ஸ்டேஜ் 2ல் இருக்க போகுது. குவாலிஃபையிங் நேச்சர்னால் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் அதை பேப்பரை மட்டும் கிளியர் பண்ணால் போதும், ஓவரால் கட் ஆஃப்க்கு அதை எடுத்துக்க போகிறதில்ல. அந்த மாதிரி தான். சரிங்களா? ஜேஇக்கு ஸ்டேஜ் 2 எழுதணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சிவிலாக இருந்தால் சிவில் பேப்பர், இசிஇயாக இருந்தால் இசிஇ பேப்பர், ட்ரிபிள்இயாக இருந்தால் ட்ரிபிள்இ பேப்பர், மெக்கானிக்கலாக இருந்தால் மெக்கானிக்கல் பேப்பர். ஸோ உங்களோட அந்த கன்சர்ன் சிலபஸை நல்லா படிச்சுக்கோங்க. சார் டிப்ளமோ லெவல் படிக்கிறதா பி லெவல் படிக்கிறதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ லெவல் படிச்சுக்கிறதே போதும். ஏன்னா கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனே டிப்ளமோ அல்லது பிஇ தான். அப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக டிப்ளமோ லெவலாக தான் சிலபஸ் இருக்கும். பட் என்ன சொல்ல வரேன்னா, டிப்ளமோ லெவல் அப்படின்றனால உங்களுக்கு டிப்ளமோ சிலபஸ் தான் இருக்க போகுது. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்குமானா இருக்காது, ஒரு லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் பிஇ படித்தவங்களால அந்த பேப்பரை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். ஆனால் டிப்ளமோ படித்தவங்க ஒரு லெவல் அதிகமாக படிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். டிப்ளமோவோட சிலபஸே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் 2ல் உங்களோட டெக்னிக்கல் இருக்க போகுது. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன், பேராமெடிக்கல் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. என்டிபிசிக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு, அதுக்கான எக்ஸாம் அடுத்து வச்சுருவாங்க. குரூப் டிக்கு திரும்ப நோட்டிஃபிகேஷன் கொடுத்து திரும்ப எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகே,
ஸோ இந்த பேட்டர்னில் தான் ஒரு 2-3 வருஷமாகவே ரயில்வே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இனிமேட்டுக்கு வரப்போகிற வருடங்கள்லையுமே இது இந்த மாதிரி தான் போகும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு ஒன்று தோணும். இப்போ இப்படி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வர்றது நல்ல விஷயமா இல்லை பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு தோணும். இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, ரெண்டுமே சொல்லிடுறேன். முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா எக்ஸாமுக்கு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது வரல, எக்ஸாம் வருது வரல, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காம நீங்கள் பாட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கிறப்ப நம்மளால் ஏதாவது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். இது ஃபஸ்ட் பாயிண்ட், இதான் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா, முன்னாலாம் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு எக்ஸாமே நடத்துவாங்க. அப்போ வேகன்சி நிறையா வரும். இப்போ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்குது. இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 2025 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 2024 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மியாகும். ஸோ வேகன்சி கம்மியாகும் அப்படிங்கிறப்ப காம்படிஷனும் ஒரு சைடு அதிகமாகிட்டே போகுது. இதனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஓகே, இப்போது ஒரு 100 கொஷின் இருக்குது. லைக் குரூப் டி NTPC மாதிரி எக்ஸாம்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு 100 கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த 100 கொஷினில் நம்ம ஒரு 60 எடுத்தால் போதும், 70 எடுத்தால் போதுங்கலாம் அந்த காலம். இப்போது 75, 80க்கு மேலே எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்கிறனால அந்தளவுக்கு எடுத்தால் தான் நம்ம சேஃப் ஜோனுக்கு போக முடியும். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது தான். தொடர்ந்து படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. 75லேருந்து 80க்கு மேலே அடிக்கிறதுல உறுதியாக இருங்க. ஓகே, இப்போ மேக்ஸ் ஒரு ரீசனிங் சேர்த்து ஒரு 55 கொஷின் 60 கொஷின் வருது அப்படின்னா அது எல்லா கொஷினையுமே அடிச்சிடணும். ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒரு கொஷின் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷினில் 1000 ரேங்க் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு கொஷின் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரேங்க் முன்னாடி போயிடலாம். ஓகேவா? அதனால் மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அதுதான் நிறைய கேட்குறாங்க. குரூப் டி மாதிரியான எக்ஸாம்ஸில் சயின்ஸ் படித்து தான் ஆகணும். ஏன்னா சயின்ஸ் தனி டாப்பிக்காகவே இருக்குது. 25 கொஷின் கேட்குறாங்க. ஆனால் NTPCலலாம் சயின்ஸ் பீரியடில் வர்றதில்ல. அப்போ அதுக்கு நீங்கள் சயின்ஸ் படிக்க தேவையில்லை. அப்போ உங்களோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. மேக்ஸ் ரீசனிங் எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்க போகுது. பட் ஜிஎஸ் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு எக்ஸாமுக்கு வேறு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரயில்வே எக்ஸாம்ஸு. இப்படி தான் இனிமேட்டுக்கு போக போகுது. இந்தளவு கொஷின் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆனால் கட் ஆஃப் அதிகமாக தான் போகுது. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸும் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ரயில்வே அவங்களோட வேலையை இப்போ கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை கரெக்டாக பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.